ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு சில்லி இட்லி. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இட்லி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 இட்லி, ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், சாஃப்டாக இருக்கும். 2 செட்டு ஒரு 10 இட்லி வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு 7 இட்லி வந்து நம்ம சில்லி இட்லி செய்ய போகிறோம். மீதி 3 இட்லி வந்து தோசைப்பொடி தடவி ஊற வச்சு அது தனியாக சாப்பிட்றதுக்காக நான் 3 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல் வந்து இரும்பு தவா தான் இது. இதில் வந்து இட்லி அந்த மாதிரி உங்கள் சைஸ், உங்கள் ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற சைஸ்க்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு க்யூபாக எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ரோஸ்ட் பண்ண இட்லியை சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் ரொம்ப நமக்கு சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் அது வந்து நல்ல ரோஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து சாப்பிடவும் முடியும், ஓரளவுக்கு சாப்பிட முடியும் நம்மளால். இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பூண்டு, ஒரு 7 பூண்டு பொடியாக சாப் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். இல்லைனா பூண்டு வந்து ஒரு மாதிரி காரல் அடிக்கும் உங்களுக்கு. 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டினது, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி 2 மீடியம் சைஸு மிக்சியில் ஓட்டி சேர்த்துருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனைலாம் போய் நல்லா வத்திருச்சு. இப்போது பெப்பர் பவுடரும் கார்லிக் பவுடரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன், பீஸாவுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆரிகானோ பவுடர், சீசனிங், அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லாயிருக்கும், பசங்களுக்கு பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ ரோஸ்ட் பண்ண சில்லிஸை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு மாதிரி வெட்டாக இருக்கும், ஆனாலும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும், ட்ரையாக இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி சில்லி. இது வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7 இட்லி நான் இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மீதி 3 இட்லி வந்து நான் வந்து தோசை பொடி நல்லெண்ணெயில் கலந்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துட்டு இட்லி மேலே 2 சைடும் நல்லா கோட்டிங் பண்ணி நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு ½ டே ஊற விட்டுருங்க. இல்லை மார்னிங் பண்ணி நைட் நிற்கிறோட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.